அப்படின்னு சொன்னா திருப்பி கொடுக்க கூடாது, பார்த்துக்குவோம், ஏமாத்திடுவோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிடுவோம், இப்போதைக்கு ஒருத்தர் நம்மளால முடிஞ்ச தொகையை வாங்குவோம் என்கின்ற எண்ணத்துல திருப்பி கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தோடு ஒரு மனிதன் கடன் வாங்கினான் என்று சொன்னால் அவன் நாளை மறுமையில் அல்லாஹுவை திருடனாகத்தான் சந்திப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அந்நாளில் அவனுக்கு பெரிய கை சேதம் ஏற்படும். கடனோட மௌத்தாயிட்டோம் அப்படின்னு சொன்னா திருப்பி கொடுக்கணுங்க கூடிய எண்ணத்துல கடன் வாங்கினா அந்த கடனை அடைப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்யறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா கொடுக்கவே கூடாதுன்ற கூடிய எண்ணத்துல கடனை வாங்கிட்டு அவன் மௌத்தாயிட்டான் அப்படின்னு சொன்னா நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அவனை திருடனாகத்தான் அல்லா பார்ப்பான், மனிதன் அல்லா பார்க்க மாட்டான். அப்ப திருடனுக்கு நாளைக்கு மறுமையில பெரும் கை சேதம் இருக்கு. அடுத்தவருடைய பொருளை அபகரித்தவன், திருடியவன், என்ன இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் மறுமையில பெரும் கை சேதம் இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.